அமித்ஷா தலைமையில் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு. தமிழ்நாட்டில் திருப்புமுனையை ஏற்படுத்த நயினார் நாகேந்திரன் போடும் பக்கா பிளான். ஆடிப்போன திமுக. என் உடம்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது சில நேரங்களிலே தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. தமிழக பாஜகவின் கணிப்பு என்ன? நயினார் நாகேந்திரன் ஸ்கெட்ச் யாருக்கு? மாஸ் காட்ட போகும் பூத் கமிட்டி மாநாடு. தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் மகத்தான வெற்றி பெறும் சூழ்நிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் திருநெல்வேலி முதல் பூத் கமிட்டி மாநாடு உருவாக்கும் என பாஜக வட்டாரத்தில் பேசும் பொருளாக உள்ளது. தமிழகத்தில் முதல் கட்டமாக 1 லட்சம் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் வீரத்தின் விளைநிலம் திருச்செந்தூர் முருகனின் ஆட்சி ஸ்தலம் திருநெல்வேலியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் தேர்தல் பயிற்சி பெற்று ஆன்மீக அரசியல் ஆட்சி நடப்பதற்கு அடித்தளம் அமைக்கின்றனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை வீழ்த்தி கொடுங்கோல் ஆட்சி செய்யும் முதல்வர் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் மாபெரும் அரசியல் திருப்பு முனைக்காக தாமரை சங்கமாக பாஜகவின் மாநில அளவிலான முதல் பூத் கமிட்டி மண்டல மாநாடு திருநெல்வேலியில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெறுகிறது. நெல்லை உட்பட 5 மக்களவை தொகுதிகள் 28 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பூத் கமிட்டி மாநாடு நடக்கிறது. தென் மாவட்டங்களில் நெல்லை உட்பட 5 மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய 8595 பூத் கமிட்டிகளைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற உள்ளனர். மேலும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவது இலக்கு என்ற அடிப்படையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் திமுக அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொள்ளையடித்த ஊழல் பணத்தை வீடு வீடாக விநியோகித்து மக்களிடம் ஓட்டுக்களை கொள்ளையடிப்பதை தடுத்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்குகளை பெற்று தருவது இலக்கு என்ற லட்சியத்துடன் இந்த மாநாடு தொடங்குகிறது என்பது நயினார் நாகேந்திரனின் மாஸ்டர் பிளானாக உள்ளது. மத்திய பாஜக அரசு தமிழக மக்களுக்கு அளித்த எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களையும் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் திட்டங்களின் மூலம் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி செய்ததை ஒவ்வொருவரும் தங்களுடைய பூத்தில் உள்ள மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் இந்த மாநாட்டின் அடிப்படை நோக்கம். திமுகவின் அராஜக மக்கள் விரோத கொடுங்கோல் ஆட்சியில் நடந்த கொலைகள், கொள்ளைகள், பாலியல் வன்கொடுமைகள், போதை கடத்தல்கள், கள்ளச்சாராய சாவுகள், மின்சாரம் மற்றும் சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட எண்ணற்ற மக்கள் விரோத செயல்களை ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ள வாக்காளர்களுக்கு கொண்டு சேர்ப்பதுதான் இந்த மாநாட்டின் நோக்கம் என்று பாஜகவினர் உறுதி அளித்துள்ளனர். மத்திய பாஜக அரசு மீதும் நரேந்திர மோடி மீதும் திமுக செய்யும் பொய்யான அவதூறு பிரச்சாரத்தை விளக்குவது உள்ளிட்ட ஒவ்வொரு பூத் அளவிலும் முழுமையான அற்புத நட்புடன் தமிழகத்தின் நலனுக்காகவும் தேச நலனுக்காகவும் பணி செய்து 50% வாக்குகளை பெறுவது என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டில் பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு முழுமையான ஊடகங்கள் வாயிலாக வெற்றிகரமாக தேர்தல் பணியாற்றுவது உள்ளிட்ட அனைத்து விதமான தேர்தல் வழிமுறைகள் குறித்த பயிற்சி அளிக்கப்பட இருக்கிறது. தமிழக அரசியலில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் முதல் மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு மக்கள் விரோத ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான அடித்தளத்தை அமைக்க இருப்பது திமுக உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் மிகப்பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஊக்கம்பட்டி மாநாட்டிற்கு காவல்துறை மூலமாக திமுக அரசு மறைமுகமாக இடையூறுகள் ஏற்படுத்துவதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டில் பேசப்போகும் அமித்ஷா வரும் சட்டமன்ற தேர்தலை பாஜக தொண்டர்கள் எதிர்கொள்வதற்கான தெளிவான பாதையை காட்ட இருக்கிறார். திமுக கூட்டணிக்கு சம்மட்டி அடி கொடுக்கும் வகையில் அமித்ஷாவின் வியூகம் இருக்க போகிறது. அமித்ஷாவின் திருநெல்வேலி பூத் கமிட்டி மாநாட்டு வருகை தமிழக பாஜக தொண்டர்களிடையே மிகப்பெரிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. திருநெல்வேலி மாநாட்டை தொடர்ந்து செப்டம்பர் 13 மதுரை, அக்டோபர் 26 கோவை, நவம்பர் 23 சேலம், டிசம்பர் 21 தஞ்சாவூர், அடுத்த ஆண்டு ஜனவரி 4 திருவண்ணாமலை, ஜனவரி 24 திருவள்ளூர் ஆகிய இடங்களில் மாநாடுகள் நடைபெற உள்ளன. இதுவும் நாகேந்திரன் எடுத்திருக்கும் முக்கிய பிளான் என்று கூறப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த மாநாட்டில் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, தேசிய செயற்குழு உறுப்பினர் எச். ராஜா, சரத்குமார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் மகத்தான வெற்றி பெறும் சூழ்நிலையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ளும் முதல் பூத் கமிட்டி மாநாடு உருவாக்கும் என்று நயினார் தெரிவித்துள்ளார்.